ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை another வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி முட்டைகளை கோழியில் அடை வைக்கிறதுக்கும் இன்குபேட்டரில் பொரிக்க வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்குபேட்டரில் பொரிக்க வைக்கிறப்ப குவான்டிட்டி வைஸ் அதிகமாக பொரிக்கும். ஆனால் கோழியில் அடை வைக்கிறப்ப 10 to 15 முட்டை தான் ஒரு கோழிக்கு வைக்க முடியும். ஆனால் அதுவும் ஃபுல்லாக பொரிக்காது. தென் இன்குபேட்டரில் வைக்கிறப்ப நீங்கள் அந்த கோழி குஞ்சுகள், அதுக்கு இங்கிலீஷில் பேர் சிக்கன் சிக்ஸ், அதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் பல்ப் போட்டு வரணும் அதோட கேஜில். அதுவே கோழியோட அடை வச்சு வைக்கிறப்ப அதுக்கு நம்ம அப்படி பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கூடையிலையோ இல்லை குடாப்பிலையோ கோழி குஞ்சுகளை கோழியோடவே சேர்த்து அடைச்சிட்டோம் அப்படின்னா அது கோழியோட இறப்பட்டைக்குள்ளேயே போய் அது ஸ்டே பண்ணிக்கும். அப்படிங்கிறப்ப பனிக்கெல்லாம் அதை ஒரு சேஃபாக அந்த கோழி குஞ்சுகள் ஃபீல் பண்ணும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் கோழி குஞ்சுக்கு தொட்டியில் தான் தண்ணி வச்சுருக்கோம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக. தென் அதை விட பெரிய கோழிக்கு மண் சட்டி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பழைய மண் சட்டி இருந்தால் கூட அதில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்லேயோ இல்லை சில்வர் கப்லேயோ தண்ணி ஊற்றி வைக்கிறப்ப வெயில் வர வர அதில் சூடு ஏறும். இதுவே மண் சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே ஜில்லுன்னே இருக்கும். ஸோ கோழி எனி டைம் ஆனாலும் தண்ணி குடிச்சிக்கலாம்.